ఏ టైపు జాగ్రత్త లోపల తీసుకెళ్ళు కమ్ ఆన్ ஏய் நில்லு திவ்யா அக்கா அந்த பாட்டில் எடுத்துட்டு வா என்னடி பாக்குற இந்த வீட்டுக்கு சேட்டு செட்டியார் ஜமீன் பெரிய பெரிய ஆளுங்களா வராங்க நீதான் எதுக்கு மசிய மாட்டேங்கிற இவளுகளை எல்லாம் பார்த்தா பொண்ணா தெரியல என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கல ஓகேயா வந்துட்டேன்க்கா இந்த மாடர்ன் Dress போட்டுக்க நான் இந்த மாதிரி Dress எல்லாம் போட மாட்டேன் ஆஹா பாவாடை தாவணியை போட்டுக்கிட்டு இழுத்து போத்திக்கிட்டு இருந்தா உன்னை எவண்டி பாப்பான் அங்கங்க தெரியற மாதிரி இருக்கும்போதே பைசா வர மாட்டேங்குது மரியாதையா இந்த Dress போடுறியா இல்ல இதையும் நெருப்புல போடட்டுமா வேண்டாம் இந்த Dress-ஐ நான் போட்டுக்கிறேன் குட்டு குட்டு நான் சொல்ற துணியை மட்டும் போட்டுக்கிறேங்க ஆனா நான் சொல்றவன் கூட படிக்க மாட்டேங்கிற உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்டி ஏய் Dress குடி சீக்கிரம் ரெடி ஆகு வாங்கக்கா போலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத லட்சுமி வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வருதோ அவ்வளவு நல்லதுக்கு நினைச்சு உன் மனசை தேத்திக்கோ உனக்குள்ளே நீ கவலைப்பட்டுட்டு இருக்க நீ படுற வேதனையை என்னால தாங்கிக்க முடியல லட்சுமி அழுக வந்து அழுது தீர்த்துடு இனிமே கவலைப்பட்டு என்ன ஆக போகுது சொல்லு இங்கிருந்து உன்னை காப்பாத்திக்கிறத மட்டும் யோசி பட்ட கஷ்டம் எல்லாம் போதும்னு நினைச்சு தற்கொலைக்கு முயற்சி செஞ்சப்போ கடவுளா பார்த்து எனக்கு வேற வழி காமிச்சாரு அந்த நல்ல வழியில நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தப்போ திரும்பவும் இந்த பூகம்பத்துல வந்து சிக்கினதை நினைச்ச பயமா இருக்கு பூஜா அப்படிலாம் ஏன் பயப்படுற லட்சுமி சீக்கிரமா உன் கஷ்டம்லாம் தேர்ந்து நீ சந்தோஷமா இருக்க போற ஆமா உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க இதோ இந்த சரண் தான் என் மனசு முழுக்க இருக்காரு இவர் மேல நான் என் உயிரையே வச்சிருக்கேன் அவரும் அப்படிதான் எனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சிடுச்சு லட்சுமி நீ கவலைப்படாத நீ என்ன நினைக்கிறியோ அது கண்டிப்பா நடக்கும் டேய் அக்கா வாசல்ல உட்கார்ந்திருக்கு வண்டி இந்த பக்கம் திருப்பு இந்த பெட்ரோல் கன்ல பத்திரமா எடுத்து போய் உள்ள எடுத்து வச்சிருங்க எடு எடு இந்தா சரிங்கண்ணே ஓரியோ சாம்பா என்னக்கா இன்னைக்கு பிசினஸ் சூப்பரா இது ஒரு பிசினஸா மூஞ்சி லிங்கேஷ் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அந்த அடங்காத லட்சுமியை சீக்கிரம் என் வழிக்கு கொண்டு வரணும் அதுக்கு தான் நான் அவளை பயமுறுத்தி மிரட்டி வச்சிருக்கேன் இப்பவே அவ பாதி நம்ம வழிக்கு வந்த மாதிரி தான் அட போக்கா இத்தனை பேரை வச்சு மல்லு கட்டி அப்படி என்ன பெருசா சம்பாரிச்ச சொல்ல ஆனா இந்த லட்சுமி ஒத்தாலு போதும் லட்ச லட்சமா வச்சு சம்பாதிக்கிற பாரு அந்த பொண்ணு உடம்பு என்ன தங்கமா லட்ச லட்சமா சம்பாதிக்கிறதுக்கு மூஞ்சி இங்க இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அவளும் ஒருத்திடா அவளை வச்சு லட்சம் அது சொல்றத கேளுக்கா லட்சுமி ஒரு அதிர்ஷ்ட தேவதை அது ஒரு அற்புத விளக்கு விளக்கு தேய்ச்சாதான் பூதம் வரும் ஆனா இவளை பார்த்தாலே போதும் லட்ச லட்சமா கொண்டு வச்சுக்க அது எப்படிடா வெயிட் அண்ட் see டேய் பசுமாட்டு கிட்ட பாலை தாண்டா கறக்கணும் ரத்தத்தை கறக்க கூடாது கறக்க நினைச்ச உன் கதை அதோ கதிதான் அது சரி ஐயா ஹலோ லிங்கேஷ் சார் என் தம்பி நீ கூட்டு வந்த லட்சுமியை தேடி அங்க வந்துட்டு இருக்கான் அவன் அவளை சந்திக்க கூடாது அப்படியே அவன் சந்திச்சாலும் அவ ஒரு விபச்சாரி ஒழுக்கம் கெட்டவன் அவனுக்கு தெரியணும் அவன் அவளை வெறுக்கணும் ஓகே சார் அதே மீறி அவன் பிடிவாதம் பிடிச்சான்னா என் தம்பின்னு கூட பார்க்காம 4 தட்டு தட்டிடு அதுக்கப்புறம் எவ்வளவு பணம் வேணுமோ என்கிட்ட கேட்டு வாங்கி அட என்ன சார் நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் எல்லாம் முடிஞ்ச மாதிரி ஓகே ஓகே சார் அம்மா லட்சுமி ஐ லட்சுமி ஓ ஐ லட்சுமி ஓ என்ன மகாலட்சுமி மாடலட்சுமி ஆயிட்டா வெரி குட் எனக்கு ஒரு போன் வந்துச்சு சந்தோஷத்துல போன் வந்துட்டா பொண்ணு வந்துதான் தெரியல பொண்ணுனா நீ இல்ல அவ இல்ல தங்கம்மா தங்கம் அதத்தான் சொல்ல வந்த என்ன அப்படி பாக்குற உன்னை வச்சு பெரிய திட்டம் போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தல ஞாபகம் இருக்கா உன்னை அப்பப்போ டார்ச்சர் பண்றேன்னு மட்டும் நினைச்சிடாத நீ உங்க அம்மா அப்பட்ட கடனையும் தீர்க்க மாட்டேங்கிற நான் சொல்ற ஆளுடையும் படுக்க மாட்டேங்கிற
அதான் பிளான் பண்ணி அந்த வீட்ல உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டேன். மேட்ரு என்னன்னா, அந்த பையனுக்கும் உனக்கும் லவ் வரணும். அப்போ உன்னையும் அவளையும் பிரிப்பாங்களா, அப்ப எனக்கு பணம் வரும். அப்புறம் உன்னையும் அவனையும் சேர்ப்பாங்களா, அப்பவும் எனக்கு பணம் வருமா? ஆனா ஒண்ணு கண்ணு, நீங்க 2 பேரும் சேருவீங்களோ பிரிவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு சுவிஸ் பேங்க்ல பணம் கொட்டுற மாதிரி கொட்டிக்கினே இருக்கணும். அந்த பையன் வீட்டை விட்டு கிளம்புனதா தற்போதைய லேட்டஸ்ட் நியூஸ். இனிமே என் காட்டுல வீட்டுல பணமழையோ கொட்ட போகுது. வர்த்தா லக்ஷ்மி, பூஜா, சரணுக்கு நான் எங்க இருக்கேன்னு தெரியாது. அதனால நாங்க முதல்ல சந்திச்ச ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் அவர் போயிருப்பாரு. நான் எப்படியாவது அங்க போகணும். எனக்கு நீ ஹெல்ப் பண்றியா பூஜா? லக்ஷ்மி, அந்த பெத்தாபுரம் பொண்ணு என்ன சொல்றா? டேய், அங்க பாரு லட்சுமி, வாங்கடா. டேய் வாங்கடா. ஏம்பா, இந்த பக்கம் ஒரு பொண்ணு உன்னால பாத்தியா? இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியுமா? அடே, நாங்களே ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கோம், இவர் போட்டோவை காட்டுறாரு. வாங்கடா. தப்பிச்சு உன்கிட்ட வந்து சேரணும்னு முயற்சி செஞ்சேன். ஆனா நீயே என்ன தேடி இங்க வந்துட்ட. ஆனாலும் நம்ம சந்திக்க முடியல. எப்படியும் நான் இருக்கிற இடத்துக்கு நீ தேடி வருவேங்கிற நம்பிக்கையில நான் திரும்பி போறேன். என்னடா நல்லா இருக்காங்க, கவனிப்பே இல்லையே. ஏய் லிங்கேஷ், உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? ஐயோ, உன் திறமையெல்லாம் இந்த கஷ்டப்பட்ட காட்டு. அண்ணா, அண்ணா, ஏன்டா அப்படி ஓடுறீங்க? லட்சுமி ஓடி போயிட்டானா? நாங்களும் எவ்வளவு தோத்தி பார்த்தோம், பிடிக்க முடியல, தப்பிச்சு போயிட்டானா? ஏன்டா